மேகதாது அணை கட்டினா விவசாயிகள் பாதிப்படைவாங்க, தொடர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து பொதுப்பணித்துறை அமைச்சரா? இல்ல, ஆல்ரெடி மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில அதுக்கான ஆய்வு கூட்டமும் லா டிபார்ட்மெண்ட்ல ஏஜி டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸோட அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோட ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன் மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டாரு. மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தமா அறிக்கையும் விட்டிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தமா டெல்லியிலையும் கன்சர்ன் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களோடையும் பேசியிருக்கிறாரு. நம்மளுடைய நிலைப்பாடு இரு மாநிலங்களும் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருக்கணும். இரு மாநில விவசாயிகளுக்கும் தண்ணீர் கிடைத்து எல்லா விவசாயிகளும் சந்தோஷமா இருக்கணும். அதுல எந்த விதமான வேறுபாடு கிடையாது. தமிழர்களும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட சகோதரர்களும் சரி, எப்பொழுதும் தோழமையுடன் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய நேரம் இது, காலம் இது. தண்ணீர் பிரச்சனை வரும் பொழுது, இரு மாநிலங்கள் தண்ணீர் பிரச்சனை வரும்போது எந்த விதமான அரசியல் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்கு, எப்படி தண்ணியை பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் உச்ச நீதிமன்ற முடிவு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அணை கட்டுவதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டுங்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய முடிவுகளுக்கு மாற்று கருத்தா இருக்கும். அதனால உச்ச நீதிமன்றம் எப்பயுமே நமக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை திருப்பியும் கொடுக்கும். சட்ட ரீதியான பணிகள் ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, நாங்களும் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு மாநிலத்துக்கான குரல் இல்ல, ரெண்டு மாநிலங்களும் சேர்ந்து ரெண்டு விவசாயிகளும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலத்துக்கான ஒரு அரசியல் முடிவு எடுக்கணும். விவசாயிகளுடைய கண்ணீர் ரெண்டு மாநிலத்துக்கும் ஒரே கண்ணீர் தான். ரெண்டு மாநிலத்துடைய கண்ணீர்களும் ரொம்ப கஷ்டமான கண்ணீர் தான். அதுலயும் நமக்கு தண்ணி வறட்சி காலத்துல கர்நாடகா பார்டர் விட்டு வெளியே வரவே வராது. நம்மளுடைய டெல்டா விவசாயிகள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாநில உரிமையை எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகமும் சரி, மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, நாங்களும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுக்காக சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்கோம். கடுமையாக நம்மளுடைய போராட்டம் சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, நம்மளுடைய குரல் சட்ட ரீதியாக இருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். திருவண்ணாமலையில ரிங் ரோடு பணி முடிவுறாம தான் இருக்கு. மாசத்துக்கு 20 லட்சம் மக்கள் கிரிவலம் வராங்க. அந்த ஒர்க் எப்ப முடியும்? இல்ல, அதுதான் சொன்னேன். இன்னைக்கு ஆய்வு கூட்டத்துல இந்த மாதிரி ரிங் ரோடு பிரச்சனையா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய இஷ்யூவா இருக்கட்டும், ரேஷன் கடையில இருக்கட்டும், இப்ப இவி பிரச்சனை, சப்ஸ்டேஷன்ஸ் இங்க எந்த அளவுக்கு தேவை, ஃபியூச்சர்ல எவ்வளவு தேவை, அது மாதிரி ஒவ்வொரு துறையும் எந்த அளவுக்கு ஸ்பீடா போனோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க்கை நம்ம அடுத்த ஒரு வருஷம் செய்யணும்னு நம்ம ஸ்பீடா பண்ணிருக்கோம். அதுல ரிங் ரோடு பிரச்சனை வரும்பொழுது இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை பிரின்சிபல் செக்ரட்டரியில இருந்து ஒட்டுமொத்த அதிகாரிகள் இங்கதான் இருந்தாங்க. அதுல எல்ஏ இஷ்யூஸ், லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனை இருந்துச்சு, லீகல் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கூடிய வரையில ஒப்படைக்கணும். இடைத்தரகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அந்த இடைத்தரல் முறையை அகற்றப்படணும். இல்ல, கண்டிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்னுடைய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சிறப்பாக பயணிச்சுட்டு இருக்காரு. நேற்று கூட பழனியில பார்த்துருப்பீங்க, லைன்ல நின்று மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு அவரே பார்த்துட்டு இருக்காரு. கூடிய விரைவில் நெக்ஸ்ட் விசிட்ல வரும்போது அவரோட சேர்ந்து நானும் வருவேன். அவர் வரும்பொழுது நாங்க 2 பேரும் சேர்ந்து போகணுங்கிறது ஒரு விருப்பம். அப்ப பக்தரோட குறைகளை கண்டிப்பா அவரை வச்சுக்கிட்டே சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரும் அதான் சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு இன்னொரு துறை சார்ந்த அளவுல பிஸியா இருக்கனால நீ வர முடியல. அதனால நெக்ஸ்ட் விசிட் இன்னும் ஒரு 20 நாள் வரும். அன்னைக்கு அண்ணாமலை கோயிலில் நானும் அவரும் ஒன்றா சென்று இதுக்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இல்ல, கண்டிப்பாக எங்கெல்லாம் கோயில் இருக்கோ வந்துடும். கண்டிப்பாக பள்ளிகள் பக்கம் கோயில் பக்கம் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் இங்க கலெக்டர் நோட்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கன்சர்ன் மினிஸ்டர் சொல்லிட்டு அதை மாற்றி எடுத்துக்கான எல்லா வேலையும் செய்வோம்.